ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பழமுதிர் சோலையில் எல்லா ஃப்ரூட்ஸுமே வாங்கிட்டு வந்துட்டோம். எஸ்பெஷலி இந்த ஸ்ட்ராபெரி என் சின்ன பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸ்ட்ராபெரி வந்து உட்காந்து நல்லா விரும்பி சாப்பிடுவான். அதுக்குள்ளேயே நம்ம இஃப்தார் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கடப்பாசி ஊற வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு இன்றைக்கி கடப்பாசியில் சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டி ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை தண்ணியில் நல்லா பாயில் பண்ணி வடிகட்டி எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணிட்டேன் கடப்பாசியில். அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் நான் இளநீ வந்து ஊற்றுவேன். இளநீ ஊற்றுறதுக்கு முன்னாடி கடப்பாசியை ஒரு பவுலில் வந்து ஊற்றி வச்சுக்குவேன். அது வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுக்கு. இப்போ எல்லா பவுல்லையுமே செட் பண்ணிட்டேன். இப்போ இந்த தேங்காய் பால் ஊற்றின அந்த கடப்பாசியை ஃபைனலாக வந்து இதில் ஊற்றுறேன். அவ்வளோதான், கடப்பாசி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் இஃப்தியாருக்கு இன்றைக்கி வந்து இதுதான் பாவ் பாஜி. இன்றைக்கி வந்து மோமோஸ் செஞ்சுருந்தேன். மோமோஸ்க்கும் அந்த டொமேட்டோ டிப்புக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க. இதோட ரெசிபியை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். எல்லோரும் நெக்ஸ்ட் இஃப்தியாரில் மீட் பண்ணுறேன். பாய்.